அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புக்காச்சி. ரமதான் வந்துருச்சுல, ஸோ ரமதானுக்கு திங்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நெஸ்டாக் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோம்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி திங்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் திங்ஸ்லாம் வாங்காமல் இவ்வளோ நாள் இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடுறோன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃப்ரைடே ஹஸ்பண்டுக்கு லீவாக இருந்துச்சா, சரி ஓகே கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டா. நோம்புக்கு முதல் நாள் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நோம்பு சவுதியில். அல்லாஹ் இன்ஷால்லாஹ் இந்த நோம்பு நல்லபடியாக அமைன்னு துவா செய்யுங்க எல்லாரும். நெஸ்டோவில் வந்தாச்சு. இப்போ எப்படியும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுருப்போம். ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு நினப்பு வந்தோன்னே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. விம்டோ, அப்புறம் வேறு என்ன எடுத்த, பிரெட் க்ரம்ஸ், ப்ரெட்டு, பீஃப் மின்ஸ்டு, அப்புறம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறமா வந்து டியூனா சம்சா செய்யலான்னு சொல்லிட்டு டியூனா எடுத்திருந்தேன். அப்புறம் கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு கேரமல் பவுடர், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நோம்பு கஞ்சிக்கு செய்கிறதுக்காக பாசிப்பருப்புலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி அப்பளம்லாம் ஸ்டாக் தீர்ந்து போயிடுச்சு. சரி ஓகே புளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புளி அப்புறம் அப்பளம்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே எமர்ஜென்சிக்கு தேங்காய் பால் பவுடர் இருந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வெஜிடபிள் செக்ஷன் போயாச்சு. லெமன் எடுத்துக்கிட்டேன், அப்புறமா பீட்ரூட்டு, அப்புறம் மல்லி, புதினா, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கீரை ஒரு கட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இன்ஷால்லா நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் நோம்பு வச்சுருப்போம், துவா செய்யுங்க. அப்புறம் நீங்கள்லாம் நோம்பு டைமில் சஹரில் என்ன சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க? ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை டிஃபன் ஐட்டமா? அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸில் வந்து ப்ளூபெர்ரி, அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி ஒரு 2 பாக்ஸ் ஃப்ரோசன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வாட்டர்மெலான். வீட்டில் இட்லி அரிசியும் தீர்ந்துடுச்சு. சரி ஓகே அது ஒரு பாக்கெட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இட்லி அரிசி எடுத்துகிட்டு, அப்புறம் வீட்டில் சாப்பாடு அரிசியுமே தீர்ந்து போயிடுச்சு. சரி ஓகே சாப்பாடு அரிசி எடுத்துலான்னு சொல்லிட்டு அரிசியும் எடுத்துட்டேன். நாங்கள் எப்போதும் நன்மால் உள்ள தஞ்சாவூர் பொன்னி தான் வாங்குவோம், நல்லாயிருக்கும் அந்த அரிசி. அப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட்லேயும் ஒரு 2 எடுத்துக்கிட்டு, ஆனியன், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் காலிஃப்ளவர். நோம்பு டைமில் வாரம்லாம் போய் திங்ஸ் வாங்கலாம் டைம் இருக்காது, அதனால தான் எல்லாமே கொஞ்சம் நிறையவே திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். சிக்கனை கட்டிங் கொடுத்துருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே போய் இஞ்சி எடுத்துகிட்டு, என்னன்னு தெரில இன்றைக்கி கூட்டமே இல்லை, நோம்பு டைமாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், எப்படி போயிட்டு வர போகிறோன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே கூட்டமே இல்லை. நான் அப்படியே ஒன்ஸ் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் நான் திங்ஸ் வாங்கிட்டு வெளில வரப்போ சரியான கூட்டம். சீ ஃபுட் செக்ஷன் போயிட்டு ஓகே மீன் வாங்கலாம்னு சொல்லி மீன் தான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே சீபாஸே வாங்கிடலான்னு சொல்லிட்டு சீபாஸ் தான் எடுத்து க்ளீன் பண்ண கொடுத்துருக்கோம். சீபாஸ்னால் கொடுவா மீன். அப்புறம் ப்ரான் பார்த்தோம், ப்ரான்லாம் எதுவும் தேரலை. அப்புறம் வாங்கின காய்கறி எல்லாத்தையும் பில்லிங் பண்ணிகிட்ருக்கப்போ தான் ஆப்பிளும் எடுக்க மறந்துட்டோமா, ஆப்பிளும் போய் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்து பில் பண்ணிவிட்டு, என் லிஸ்ட்டு போட்டுமே திங்ஸ்லாம் யார் யாருக்கும் மறக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஓகே அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் பார்த்துட்ருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு, அல்லலாம் சீஸ் எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சைட் போய் சீஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சீஸ் தான் எடுக்க போயிட்டுருக்கேன். நான் எப்போதும் இந்த பிரசிடெண்ட்டில் உள்ள பிராண்டில் உள்ள சீஸ் தான் எடுப்பேன், நல்லாயிருக்கும். செடார் சீஸ் தான் எடுத்திருக்கேன். எனக்கு செடார் சீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் மொசரலா சீஸை விட. அப்புறம் ஷ்ரெட்டட் சீஸு, அப்புறம் தயிர், முட்டை, அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு பில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்ஷால்லா இந்த நோம்பு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு துவா செய்கிறேன் நானும். நீங்களும் எல்லாருக்கும் துவா செய்யுங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.